வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 2 verse 1 வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகரே, ஆத்தும நேசரே, 1000-10,000ங்களிலே சிறந்தவரே, உம்முடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். நாங்களுமே நேசிக்கிறோம். எங்கள் நடுவில் எங்கள் தேவனில் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீங்க பிட்டு தாங்க. எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில எங்கள் இயேசுவை முன்னிறுத்த உதவி செய்வீராக. எல்லா இடையூறுகளும் இடைஞ்சல்களும் நசரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறாயா. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதய பலகைகளிலே நீர் எழுதுவீராக. புல் உலரும், பூ உதிரும் ஐயா. உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக வசனம் எங்களிலே நிலைத்திருக்கட்டும். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து வசனங்கள் புறப்பட்டு வரட்டும் ஐயா. இந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதி அங்கீகரித்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளாய் நாங்கள் அறிக்கையிட்டதின்படியே பெருகச் செய்வீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லா கரங்களுக்கு சத்தமுறை சொல்லுவோமா? இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஃபோக்கஸ் ஜீசஸ். ஆங்கில வேதாகமத்தில் கன்சிடர் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டேக் a good hard look at Jesus. இயேசுவை கவனித்து பாருங்க. உங்க கவனம் ஃபுல்லா இயேசு மேல இருக்கணும். இது ஒண்ணுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நம்ம ஏற்கனவே யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலிருந்து கடந்த 2 வாரங்கள் நம்ம தியானித்தோம். தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறத குறித்து பார்த்தோம். விக்கிரக ஆராதனையின் விபரீதம் என்கிற தலைப்பிலும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை அன்னைக்கு வராதவங்க இருப்பீங்கன்னா நம்முடைய சேனல் அந்த செய்தி இருக்குது, நீங்க பாருங்க. நீங்க அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை போன வருஷம் நவம்பர் மாதம் நம்ம தியானிச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம அந்த கோணத்துல பார்க்க போகிறது இல்லை. இந்த எபிரேயர் நிருபம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான போதனைகள், அதே வேளையிலே எச்சரிப்பையும் கூட சேர்த்தே சொல்றாரு. தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற எல்லா மகிமையான காரியங்களையும் சொல்றாரு. அதே வேளையிலே அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் ஆலோசனையாக அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் போய் இந்த 13 அதிகாரத்தை அப்படி ஒரு முறை வாசிச்சிருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிருபங்கள் எதை தொடங்கினாலும் அதை முடிச்சிருங்க. நாளைக்கு 10 அதிகாரத்தை வாசிக்கலாம்லாம் வைக்காதீங்க. அப்படியே ஒரே நேரத்தில் வாசி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். இங்கே 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இந்த ட்ரிஃப்டிங் அவேன்னு இருந்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை அறியாமலே அது வந்துடும். நீங்க நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு தான் நினைப்பீங்க. ஆனா உங்களை அறியாமலே ஒரு சின்ன ஒரு டிகிரி திரும்பிடுவோம். நம்ம ஓடிக்கிட்டு தான் இருப்போம். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:1 கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அது ரொம்ப முக்கியம். ஓடுறோம், எல்லாரும் ஓடுங்கலாம் சொல்லல. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோட ஓட கடவோம். வசனத்தை நல்லா கவனிக்கணும். நாம் பொறுமையோடு ஓட கடவோம். ஆனா என்ன, நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எனக்கு தேவன் எந்த வழியை வைத்திருக்கிறார், அல்லது தேவன் விரும்புகிற வழி, தேவன் இப்படிதான் நடக்கணும்னு சொன்னாரு, அந்த வழியிலே நான் நடக்கிறேனா இல்லைன்னா கொஞ்சம் அப்படி வழி விலகி போறேனா அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். நான் சொல்லிட்டேன், நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நீங்களும் பார்ப்பீங்க நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நல்ல கிறிஸ்தவ ஓட்டத்தில் இவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. மற்றவங்களும் நினைக்கிறாங்க நம்ம ஓடுறேன்னு.
நாமும் நினைக்கிறோம் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு. ஆனா நான் எனக்கென்று நியமித்த வழியில ஓடுறேன்னா கொஞ்சம் அப்படி விலகி ஓடனான்றத அவ்வப்போது ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப நல்லது. இது ஏதோ புதுசா இன்னைக்கு தான் சபைக்குள்ள வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. அன்றைக்கு ஆரம்ப நாட்களிலே ஆதி சபையிலும் கூட இதே பிரச்சனை விசுவாசிகளுக்கு இருந்துச்சு. ஆதி சபையில விசுவாசிகளுக்கு அப்பப்ப கேட்கறத விட்டு வழி விலகி போறது இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், கேட்கறது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்பதை குறித்து நிறைய முறை பார்த்துட்டோம். நிலத்துல விதைக்கிறது குறித்து நிறைய முறை பார்த்துட்டோம். அது ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. வசனம் சொல்லுது, முதலாவது கேட்கிற காரியம். சில பேருக்கு கேட்கறது மட்டும் இருக்கவே இருக்காது பாருங்க. அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புவோம், ஆனா செய்தின்னு வந்துட்டுன்னா டப்புன்னு தூக்கம் வந்துடும். நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஆராதனை நேரத்தில் அந்த பாஸ்டர் பேண்ட் அடிச்சு பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மின்னுங்க அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் பாருங்க. நான் ஒரு அரை மணி நேரம் பேசின பிறகு அந்த அம்மா கண்ணு முன்ன கூட பரவாயில்ல, நான் எழுந்து வசனத்தை திருப்போன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வசனத்தை கொடுப்போம் பாருங்க, அப்பவே அந்த அம்மா தூங்கிடும். அது என்ன ஆவியோ எனக்கு தெரியவே தெரியல. இங்க சொல்லல, இங்க தூங்குனீங்கன்னா இங்க சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு அப்படின்ட்டு. நான் போன ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சபையில சொல்றேன். அது என்னன்னு தெரியல, இங்க எழுதுறாரு பவுல்ல வச்சுங்களேன். பவுல் தான் சொல்றாரு, பாருங்க நீங்க கேட்கிற விதத்துல முதல்ல கவனமா இருக்கணும். ஏங்க நான் கேட்டா தான் சரியா என்னால நடக்க முடியும். நான் கேட்கறதுல கவனமா இருக்கணும். ரெண்டாவது, நான் அதை விட்டு விலகாதபடிக்கு வாழ்றதையும் கவனமா இருக்கணும். சில பேர் நல்லா கேட்பாங்க போகும்பொழுது, ஐயோ பிரதர் என்ன மாதிரி மெசேஜ் தெரியுமா பிரதர், நான் வீட்டில் போய் யூடியூப்ல 2 முறையாவது அதை கேட்டே தீரணும் பிரதர். ஆனா வண்டி வழி விலகி வேற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு தான் அப்படி பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் அப்படி நினைச்சீங்கன்னா, அப்படி ஆதி சபையில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பாருங்க. அது ஏதோ அவிசுவாசிகளுக்கு நீங்க நினைச்சிட போறீங்க. வாசிக்கலாமா? யாக்கோபு 5வது அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 5. யாக்கோபு 5வது அதிகாரம் அவர் எழுதுறாரு பாருங்க. 13வது வசனத்தை கவனிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 13 எப்படி போட்டிருக்கிறாரு? உங்களில் ஒருவன். கரெக்டா? உங்கள ஒருத்தன். சபை கூடி வர்றீங்க, உங்களிலே ஒருவன் துன்பப்பட்டால், அப்படி 14வது வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். இது எல்லா சபையிலும் காமனா இருக்கிற ஒரு பிரச்சனை. துன்பமும் இருக்குதான் செய்யுது, வியாதியும் இருக்குதான் செய்யுது. அவன் இன்னைக்கு இன்னும் புதுசா அப்படி வந்துருச்சு போதனை எல்லாம், நீ ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா வியாதியே உனக்கு வராது அப்படின்னு. அப்படி ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உலகத்துல வாழ்றோம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலிருந்து நீ அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்திலேயே வச்சு அவங்கள பாதுகாத்தரலும்னு வேண்டிக் கொள்றேன். நல்ல சீஃப் பிரிஸ்ட் பிரேயர், ஜான் சாப்டர் 17 சரிங்க பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால். 14வது வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். சரி, இதுதான் காமனான பிரச்சனைன்னு பார்த்தா அப்படி 19வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. கேஜேவில் அவ்வளவு நல்லா இல்லை, என்கேஜேவில் நல்லா இருக்குது. Brethren, if anyone among you wanders from the truth, சத்தியத்தை விட்டு அப்படி கொஞ்சம் வழி விலகும் போது. என்னங்க புதுசா இருக்குது? எல்லா சபையிலும் இருக்குது, நம்ம சபையில கூட இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும் பாருங்க. நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நல்ல கவனிங்க, நல்ல ஓட்டத்தை தொடங்கி இருப்போம், நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு பிரதர், ஆண்டவருக்குள்ள மகிழ்ற அனுபவம் எனக்கு இருந்துச்சு, கர்த்தருக்கு பிரகாசிக்கிற அனுபவம் இருந்துச்சு, தேவ ராஜ்யத்திற்கு எதையாகிலும் செய்யற அனுபவம் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் போக 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 ஏதோ ஒரு சூழல் அப்படி ஒரு சோறு வந்துச்சு பிரதர். நான் அப்படி ஓடுறேன், ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆனா சைட்ல நான் எங்கேயோ வழி மாறி போற மாதிரி இருக்குது பிரதர். இந்த சோறு ஒண்ணு என்ன அப்படியே அமிழ்த்துச்சு பிரதர். பிரதர், தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த பிப்ரவரி மாதத்துல கடைசி கர்த்தருடைய நாளிலே ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நீங்களும் நானும் அதே புதிய உற்சாகத்தோடு தேவன் நியமித்த சரியான பாதையில, ஒருவேளை பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் 1000 இருக்கலாம், தேவன் ஒரு நாளும் அதிலே நாம் மூழ்கி போக விரும்புறதே இல்லை. மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்றதை தான் அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த ராபர்ட் ராபின்சன் சொல்லிட்டு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், Come thou fount of every blessing. ஒரு அற்புதமான ஆங்கில பாடல் பாருங்க. ஒரு நாள் அவரு ஒரு குதிரை வண்டி, ஒரு கோச் மாதிரி அதுல போயிட்டே இருந்தார்.
அவருக்கு எதிரில் இருந்த ஒரு இளம் பெண் இந்த பாடலை பாடி அப்படி நல்ல சந்தோஷமா பாடிட்டு இருந்தா. சந்தோஷமா பாடிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா. ஆனா இந்த ராபர்ட் ராபின்சன் மாத்திரம் அப்படி கண்கள்ல கண்ணீர் வழிய உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த பெண் பார்த்து கேட்டா, ஏங்க அழுறீங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்ல பொழுது ராபர்ட் ராபின்சன் சொன்னாரு, இந்த பாடலை எழுதினதே நான் தான், இந்த பாடலை எழுதினது நான் தான். அன்றைக்கு அவரோடு இருந்த நல்ல அனுபவம் என் வாழ்க்கையில் இந்த பாடல் வரிகளை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நான் அவரை விட்டு ரொம்ப தூரமாவே போயிட்டேன். எனக்கும் இந்த ஃபவுண்டைன் ஆஃப் பிளெஸ்ஸிங் இயேசுவுக்கும் அவ்வளோ பெரிய கேப் வந்துடுச்சு. அந்த பெண் அன்றைக்கு மறுபடியும் அவரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார். கடைசியில் அவர் சாகும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தார். பிரதர், இந்த உலகத்துல வழி விலகி போறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்களிலே ஒருவன், உங்களிலே ஒருவன், நம்மிலே ஒருவன், யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த வழி விலகிறன்றது இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் பாருங்க, வாசிச்ச எல்லா வசனத்திலுமே வழியை விட்டு விலகினார்கள், வழியை விட்டு விலகினார்கள், வழியை விட்டு விலகினார்கள். அப்படி வாசிக்கலாமா? யாத்திராகமம் 32வது அதிகாரம். இன்னைக்கு நமக்கு திரு இருந்திருக்கு, நான் வேகம் அந்த செய்தி முடிச்சிருவேன். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 8வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 8. அவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மோசே மேல போய் தேவனோடு பேசிட்டு இருந்தப்போ கீழே விக்கிரக ஆராதனையில இவங்க ஈடுபட்டாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை கவனிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். They have turned aside quickly out of the way which I commanded them. இவங்க யார் தெரியுமா? இவங்க வழியை விட்டு விலகின பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தேவஜனம் தான். ஏங்க, வழியை விட்டு விலகியாச்சு. தேவ கோபாக்கின அவங்க மேல இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. ஆனாலும் தேவ பிள்ளைகள் என்கிற பேர் அவங்களுக்கு போகவே இல்லை. இஸ்ரவேலர் என்கிற பேர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தேவ ஜனங்கள்ன்ற பேர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவில் மாத்திரம் தொடர்பு அறுந்து போயிடுச்சு. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், நேற்றைக்கு இரவில் ரொம்ப நேரம் நான் அந்த காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். படுத்த பிறகு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் இந்த மாதிரி எழுதப்படவே கூடாது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நான் எடுத்துக்கிறேன், நான் எந்த அளவிற்கு பாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை தேவன் அறிவார். சபை மக்கள் தயவு செய்து கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆவிக்குரிய சபையில அங்கத்தின நான் இருக்கிறேன் என்று சொல்லி கூட நீங்களும் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வழியை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிறது ரொம்ப அவசியம். பாருங்க, எப்பவுமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி யூனியனுக்கும் கம்யூனியனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற அனுபவம் இருக்கு ஆண்டவரோட. அண்ணன் தம்பி யாரு? உறவு. அண்ணன் தம்பின்ற உறவை யாருன்னா மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். மாற்றவே முடியாது. ஆனா அதை விட உலகத்துல எதிரி யாருமே இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி சண்டை இருக்கும். பங்காளி சண்டை பயங்கரமா இருக்கும். ஏன் பிரதர்? ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபெல்லோஷிப் இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவரோட நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. யார் அவர்? என்னுடைய அப்பா. ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு பேசுறதுக்கு என்னால முடியும். ஆனால் அப்பா புள்ளன்ற உறவு இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவரோட கூட்டத்துல தான் நான் இருக்கிறேன். அவரோட அந்த கம்யூனியன்ற அந்த நெருக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இன்னைக்கு அதை புரிந்து ரொம்ப அவசியம். பாருங்க, என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? ஒரு பரிசுத்தவன் நல்லா சொன்னார், கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ட்ரிஃப்டிங், ஹார்டனிங் அண்ட் டல்லிங். இந்த எபிரேயர் நிருபத்தில் திரும்ப திரும்ப அவர் சொல்றது அதுதான். ஒன்று வழி விலகிறது, ரெண்டாவது இருதய கடினம், மூணாவது என்ன தெரியுமா? அப்படி டல்னஸ். ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடுறேன் பிரதர், ஆனா டல்லா ஓடுறேன். புரியுதா? ஏங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன தெரியுமா? ஒன்னு ட்ரிஃப்டிங், ஓடுறேன் பிரதர், ஆனா ட்ராக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ட்ராக் மாதிரி ஓடுறேன். ரெண்டாவது இந்த இறுதிய கடினம் ஒன்று இருக்குது பாருங்க. என்ன வார்த்தை பாடும்பொழுதெல்லாம் பாடுவோம், கர்த்தருடைய வசனம் சம்மட்டி அதை கண்மலையை நொறுக்கும். ஆனா இந்த கண்மலை அது நொறுக்கவே நொறுக்காது.
ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்க வேணா நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்கள்லாம் வாசிங்க. இருதய கடினா என்ன பிரசங்கம் பண்ணு, பாஸ்டர் நொந்து நூலா போய் பிரசங்கம் பண்ணட்டும், ஆண்டவரும் ஏக்க பெருமூச்சோட பார்த்தா கூட இது ஓட்டையவே உடையாது, ஓட்டையவே உடையாது. பாருங்க, அடுத்து இன்னொரு பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? சோர்வுன்னு சொல்லக்கூடாது, சோம்பேறித்தனம் சொல்லு. சோர்வு எல்லாருக்கும் இந்த சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே கழுதை தேஞ்சு கட்டர் பண்ணுவாங்க, அப்படியே தொடங்கும், உற்சாகமா தொடங்கும். போக 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 போற போர் அடிக்குது பிரதர், ஜபம் போர் அடிக்குது பிரதர், வேதவாசி போர் அடிக்குது பிரதர். இந்த மூணுமே ரொம்ப டேஞ்சர் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நான் அதனால தான் ரெண்டையும் உங்களுக்கு மாத்தி மாத்தி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வர்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை கண்டவங்க. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய மகிமை பார்க்காதவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. சும்மா ஏதோ மோசே மாத்திரம்தான் தேவனுடைய மகிமை பார்த்தான், நாங்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல, அதனால எங்க லைஃப்ல டல்னஸ் வந்துச்சு பிரதர், அதனால எங்க வாழ்க்கையில வழி மாறிட்டோம் பிரதர் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. வாசிக்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 24 verses 6 and 7. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அப்பொழுது மோசே, இப்ப பாருங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா அவங்க தேவனுடைய மகிமை நல்லா பாக்குறாங்க. ஐயோ பார்க்க முடியல இவங்களால, அவ்வளவு மகிமை பிரஸ்தாபம். இப்போ மோசையும் பலி செலுத்தி, வாசிங்க, அந்த ரத்தத்தை எடுத்து அவர் மேல தெளிச்சான், வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேலே தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுடைய காதுகளை கேட்க வாசிச்சான். இது ஆர்வம். இப்ப தேவனுடைய மகிமை பார்த்த உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசிங்க, அவங்க சொன்னாங்க, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். மகிமை பார்த்தோன்னு சொன்னாங்க. ஆரம்பம் எமோஷனல் ஆயிடுச்சு. அப்பா மோசே, கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதன்படியே நடப்போம் கூட சொல்லல, நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். கீழ்ப்படிந்து நடப்போம். 40 நாள் தாங்க, 40 வருஷம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் 40 days. மேல போனவன் கீழே இறங்கல, வந்துடுச்சு 32வது அதிகாரத்துல கண்ணுக்குட்டி வந்துரும் பிரதர், வந்துரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். கவனிங்க, சில வசனங்களை வாசிக்கிற ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 78:11, Psalm 78:11. இந்த சம்பவத்தை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்றான், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அதே 106:13, 106 verse 11 Psalm. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் வாசிங்க. சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அதே 106 verse 22 சங்கீதம் 106:22 வசனம் சொல்லுது. இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியம். ஏங்க, தேவன் செய்த அதிசயங்களை எல்லாம் கண்ணால கண்டேன், ஆனா மறந்துட்டேன். தேவன் செய்த பலத்த காரியங்கள் எல்லாம் என் கண்முன்னால இருக்குன்னா இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப அதை மறந்துட்டேன். காரணம் என்ன தெரியுமா? 106:22 போட்டிருக்கு, தங்கள் தேவனைன்னு போடல, தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்றேனே, நான் ரட்சிக்கப்பட்டவன்றதை மறந்துட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க தேவனை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள்னு போட்டிருக்க, தேவனை மறந்தார்கள் என்ன ஆண்டவர் அப்படி மொத்தமாக மறந்துட்டாங்க. சில தாய்மார் சொல்லுவாங்க, என் புள்ள என்ன மறந்துட்டான். புள்ள மறந்துட்டான்னா என்ன அர்த்தம்? அம்மா நினைப்பே வரலன்னு அர்த்தம் இல்லை, அம்மா இருக்கான்னு தெரியும், ஆனா அம்மாவா நடத்த தெரியல. ஐயோ எங்க அம்மா என்ன மறந்துட்டா, புள்ள இருக்கிறான் ஞாபகம் அம்மாக்கு இருக்குது, ஆனா புள்ளைய நடத்த தெரியல. இங்க தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் என்ன அர்த்தம்? தேவன் ஒருத்தர் மொத்தமா நான் மறந்துட்டேன் அது இல்ல, தேவன் இருக்கிறாருங்க, ஆனா தேவனை நடத்த எனக்கு தெரியல, தேவனை நான் எந்த இடத்துல வைக்கணுமோ அது தெரியல. இவர்கள் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனை மறந்தார்கள் கூட போடல, தங்களை ரட்சித்த தேவனை, தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதையே மறந்தார்கள். எப்ப மறந்தார்கள்? தங்கள் வாழ்க்கையில தேவை என்று ஒன்று வரும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்பது வரும் பொழுது. இன்னொரு இடத்துல சொல்றேனே, வாழ்க்கையில பிரச்சனையும் பிரச்சனை, ஆசீர்வாதமும் பிரச்சனை. அது ரொம்ப டேஞ்சர் தானே. சில பேருக்கு பாருங்க,
பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் ஆண்டவர் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு வச்சுங்க, நமக்கு வேணவே வேணாம்பா. டேஞ்சர். அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான், இன்னொரு முறையை வாசிச்சிருவோமே. உபாகமம் 28:47, டியூட்டரோனமி சாப்டர் 28:47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. நீங்களே வாசிங்க. அதை நான் வாசிக்கல, இங்க இருந்து நான் வாசிக்கல, நீங்களே வாசிங்க. பிரதர் லைஃப் ஸ்மூத்தாக போகுது பிரதர். ஆண்டவர் சொல்லுவார், அப்போ நீ என்ன நினை, அப்போ மன மகிழ்ச்சியோட என்ன சேவி, அப்போ என்ன மறந்துடாத. அப்போ மறந்துடாதன்னா என்ன அர்த்தம்? நாம சொல்றதெல்லாம் சொல்லுவோம், அப்படி காட்டுவோம், வீட்டை காட்டுவோம், அல்லது ஆண்டவர் கொடுத்த நல்ல பெரிய பிளாட்டை காட்டுவோம், ஃப்ளாட்டையும் காட்டுவோம். காட்டி சொல்லுவோம், இதெல்லாம் கர்த்தர் தாங்க கொடுத்தாரு, இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார், இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாம் இருக்கும், இருந்தாலும் நீ மன மகிழ்ச்சியாய் மனப்பூர்வமாய் முழு உள்ளமாய் தேவனை சேவிக்கிற அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க எப்படி வாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் பயத்தோட நடுக்கத்தோடு கூட நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க, இந்த ஒரு வசனம் இந்த ஆங்கில வேதாகமத்தில் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ரொம்ப அசெட்டப் பண்றது. அது குறித்து கொஞ்சம் நான் ரட்சிக்கப்பட்டன்றதை நினைச்சே கொஞ்சம் கூட கவலை இல்லாம, கொஞ்சம் கூட அதை குறித்து கரிசனை இல்லாம, கொஞ்சம் கூட கருத்து இல்லாம அப்படி வாழ்றது. ரட்சிக்கப்பட்டங்க கேட்டா சொல்லுவாங்க, சபைக்குள்ள வந்துட்டேன், சண்டே போறேன், ஏதோ கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். அது அல்ல, அது அல்ல. இப்ப வாங்க எபிரேயர் 2வது அதிகாரத்திற்கு வாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 2. இவர்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவன் அவர்களை குறித்து வச்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் வழிகளை விட்டு விலகினார்கள். நான் உங்களுக்கு வழியை விதைச்சேன், வழியை அவர்களுக்கு என்னதென்று கொடுத்தேன், அவர்கள் வழியை விட்டு விலகினார்கள். ஏன் ஆண்டவர் வழிகளை நமக்கு போதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார்? நான் இங்க பாரு, நான் ஆவியான தேவன், நீ மாம்சமான மனுஷன், நம்ம 2 பேரும் இப்போ ஒன்னா போக வேண்டியிருக்குது. உனக்கும் எனக்கும் செட் ஆகணும்னா இது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட பேசுவாங்க பாருங்க, இந்த பார் உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ என் வழிக்கு ஒத்து வந்தா ஆமா ஃப்ரெண்டா இருக்கலாம். என்னன்னா கணவன் மனைவி இப்படி பேசுறதுதான் பெரிய டேஞ்சர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுவாங்க பாருங்க, கையை பிடிச்சாச்சு, வேற வழியே கிடையாது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். இப்போதான் அந்த வசனத்தெல்லாம் மாத்திட்டாங்க. கல்யாணத்துல போய் ஏன் சாவுன்னு சொல்லணும், அப்பெல்லாம் சொல்லுவாங்க வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரையிலும். வாசிங்க வாசிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், நீயும் நானும் ஒன்னா போகணும்னா நான் சில பாலிசிஸ் வச்சிருக்கேன், நீ அதுக்கு ஒத்து வந்தாதான் நான் ஒன்னா போக முடியும். கரெக்டா இருக்கிறோமா இல்லையா? இங்கதான் இருக்கிறவங்களும் ரலில சொல்லுங்க. நீ ஒத்து வந்தா நம்ம 2 பேரும் போகலாம், இல்லைன்னா நீ தனியா போய்க்கோ, என்ன விட்டுரு. ஏன் பிரதர் ஆண்டவர் வழிகளை கொடுத்தாரு, ஏன் கட்டளை கொடுத்தாரு? தேவனுக்கு எல்லா விதத்திலும் பிரியமாய் நடக்கும்படி. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, என் வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அவர் என்னோடு கூட வருவதிலே நான் கவனம் உள்ளவனா இருக்கணும். அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நான் வாழவே முடியாது என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். என்ன நோக்கத்தோடு அவர் என் கையை பிடிச்சாரோ அந்த நோக்கம் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் கட்டளையில கொடுத்தாரு. அதை விட்டு நான் வழி விலகிட்டேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உமக்கு எனக்கும் ஒத்து வராது. உம்முடைய வழியில நீர் போகும், என்னுடைய வழியில நான் போவோம். நான் வாயை திறந்து சொல்லல, ஆனா என்னுடைய ஒவ்வொரு செயலும் நீர் இல்லாமல் என்னால் டீல் பண்ணிக்க முடியும், நீர் இல்லாமல் என்னால் காரியங்களை சாய்த்துக்க முடியும், நீர் இல்லாமல் என்னாலே இந்த புவி யாத்திரையை கடக்க முடியும் என்பதை சொல்லாம சொல்றோம் பாருங்க. தேவன் இந்த இடத்துல தான் தூக்கப்படுறார். வாசிக்கலாமா? வாங்க 2வது ஹீப்ரூஸ் சாப்டர் 2 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை, இது மறந்துடாதீங்க, நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த கிருபன்ற ஒரு வார்த்தை நடுவில் சபைக்குள்ள வந்துட்டு, அது பழைய ஏற்பாட்டில் தாங்க அந்த தண்டனை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். மகனை நீ ஆடுற வரைக்கும் ஆடு,
உனக்கு கர்த்தர் கிருபையாவே இருக்கிறார் போ. இங்க எழுதுறாரு, புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, நீதியான தண்டனை யாருக்கு தெரியுமா? அவர்களுக்கு வரத்தக்கதாக வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அதே அனுபவத்தை நீ இந்த காரியத்தை செய்யலன்னா உன் வாழ்க்கையில் இதுதான் வரும் என்று முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்துல வாசிங்களேன். எல்லாரும் 3வது வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 2 verse 3. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் கொஸ்டின் போட்டார். எப்படியா தப்பிக்க முடியும்? ஏங்க, தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு வெறுமனே சபைக்கு வந்துட்டு போற நினைக்கிறது இல்ல. தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பு வெறுமனே பார்த்தா பார்க்கலாம், நடந்துக்கிட்டலாம் அப்படி நினைக்கிறது அல்ல. தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ரட்சிப்பு அவரே சாட்சி கொடுத்தது. அதற்கு முன்பு தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு சொல்லி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக வாழ்க்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் குமாரன் மூலமாக பரிபூரணமாய் முழுவதுமாய் வெளிப்படுத்தி அந்த இவ்வளவு பாக்கியமான ரட்சிப்பை கொடுத்திருக்க. வசனம் சொல்லுது, எப்படி தப்ப முடியும்? இந்த ரட்சிப்பை குறித்து யூஸ் பண்ற வேர்டு கவனிங்க, தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். இன்னொரு இடத்துல சொன்னா ஏனோ தானோ என்று வாழ்வோமே, ஆனால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி தப்பித்துக்க முடியும்? எப்படிங்க தப்பிக்க முடியும்? சரி, இப்போ 3வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஏங்க, நான் வார்த்தை விட்டு வழி விலக கூடாது. தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் மேல நான் கவனமா இருக்கணும். இப்ப தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பின் மேல நான் கவனமா இருக்கணும்னா, அல்லது தேவன் எந்த வழியில என்னை ஓட செய்தாரோ அதே வழியில நான் கவனமா ஓடி என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னா, தேவன் எனக்கு வைத்திருக்கிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் என்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல. ரொம்ப அற்புதமா எழுதுறாரு பாருங்க. இந்த எபிரேயர் மாத்திரம் ஆகையால் ஏனெனில் எனவே மாறி 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 போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆதலால், உதாரணத்துக்கு 2வது அதிகாரத்தை பாருங்க. ஆதலால் 16வது வசனம், 17வது வசனம், அன்றியும் 14 இருந்து தொடங்குது பாருங்க. ஆதலால், ஆதலால், அன்றியும், ஆதலால், தொடர்ந்து ஒன்னோட ஒன்று தொடர்ச்சி இப்படியே சொல்லிட்டே வந்து 3வது அதிகாரத்துல 1வது வசனம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து நம்ம திருவிருந்துக்கு போறோம். மறுபடியும் சொல்றேன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாம் ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த வழியில வழி தவறாதபடிக்கு நம்ம ஓடணும். வழி தவறாதபடிக்கு நான் ஓடணும்னா ஒரே ஒரு சொல்யூஷனை தான் தேவன் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு அஸ்திபாரத்தை தான் தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல எதையும் பார்க்கும்படி அல்ல, எந்த மனிதனையும் பார்க்கும்படி அல்ல. இப்போ ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verse 1 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் பாப்போம். இப்படி இருக்க partakers of heavenly calling, பரம அழைப்புக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். உங்களுக்கும் பங்குண்டு, எனக்கும் பங்குண்டு. வாசிக்கலாமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இந்த ஒரு இடத்துல தான் இயேசு அப்போஸ்தலர்னே போட்டிருக்கு. அப்போஸ்தலரும் அப்போஸ்தலர் யாருன்னா அதிகாரத்தோடு அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாலே those who sent out, அனுப்பப்பட்டவங்க தான், போன அனுப்பப்பட்டவங்க. அதிகாரம் அங்க உண்டு. வசனம் சொல்லுது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை. உன்னுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் டேக் a good hard look at Jesus. இயேசுவை மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் கன்சிடர் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரியல அதனோட டீப் மீனிங். ஆனால் தமிழ் ரொம்ப நல்லா போட்டிருக்கு. இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம இதை பார்த்துட்டு திருவிருந்தில் போகிறோம். கவனிங்க. ஏங்க, அந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் சரியாய் ஓடி முடிக்க வேண்டுமே. ஆனால் வழி விளைங்க. கவனிங்க, உங்களுடைய ஓட்டத்தில் ஒரு நாளும் வழி விலகாதபடிக்கு நீங்கள் ஓடி முடிக்க வேண்டுமே. ஆனால்
இந்த நிருபத்தை எழுதுனவர் சொல்றாரு, இயேசுவை கவனிச்சுப்பார், இயேசுவை கவனிச்சுப்பார். உன் கண்ணுக்கு முன்னால இயேசு இருக்கட்டும், உன் ஐக்கியம் அவரோட கரெக்டா இருக்கட்டும், வெறுமனே ரிலேஷன்ஷிப் அல்ல, அவரோடு இருக்கிற ஃபெல்லோஷிப் இருக்கட்டும். நீ யூனியன்ல அல்ல, கம்யூனியன்ல இரு. கம்யூன் வித் காட். ஒவ்வொரு நாள் அந்த நெருங்கின தொடர்பு உனக்கு இருக்கட்டும். இருந்ததே ஆகில் உன்னுடைய ஓட்டத்தை நீ கரெக்டா ஓடி முடிக்க முடியும். இது ஒன்று மட்டும் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை என்னை அறியாமல் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலக ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலக ஆரம்பிச்சிருவோங்க. உதாரணத்திற்கு இந்த ஒரு ஐக்கியத்தை மாத்திரம் கட் பண்ணணும். இது ஒன்று தான் பிசாசனுடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். ஒரு நாள் பிசாசு ஒரு வேர்ல்டு வைடு கன்வென்ஷன் ஒன்று நடத்திட்டு இருந்தான். பைபிள் இருக்கான்னு கேட்ட போறீங்க. வேர்ல்டு வைடு கன்வென்ஷன். ஏன்னா அவருக்கு மாத்திரம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, அங்கங்கே பிரான்ச் வச்சுருப்பார். ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா அது ஒரு பிரான்ச்சு, கேரளாவுக்கு போனீங்கன்னா அது தனி பிரான்ச் ஆஃபீஸ். சில கம்பெனியில் தான் போட்டிருப்பான், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. அவன் சொல்லுவான், எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிளைகள் உண்டு. திருப்பதியில் போனீங்கன்னா அது ஒரு பிரான்ச்சு. அங்கேருந்து அப்படி காசிக்கு போனீங்கன்னா அது வேற ஒரு பிரான்ச்சு, வேற ஒரு பேரில் அப்படி உட்காந்துட்டு இருப்பார். அங்கங்கே ஆளுங்களை வச்சு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்கப்பா, கன்வென்ஷன், வேர்ல்டு வைடு கன்வென்ஷன். வந்து கேட்டான், எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிறைய பேர் அப்படி வேற கூட்டத்தில் போய் சேர்றாங்க, நம்ம ஆதிக்கத்திலேருந்து எல்லாரும் வெளியே போகிறாங்க, இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கேருந்து ஒரு பிசாசு வந்துச்சு, சொன்னிச்சு, குட்டி சார் நான் இந்த ஏரியாவிலேருந்து வரேன். எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து. சரி, நீ சொல்ல என்ன? இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க பாருங்க, அதை தடுத்து நிறுத்திட்டா அதுக்கு போட்டியா இன்னொன்று எலும்பி சொன்னிச்சு. அட நாங்கள் கூட அங்கே சர்ச்செல்லாம் அடிச்சு நொறுக்க தாங்க செய்கிறோம், அதுங்க மரத்தடியில் உட்காந்து ஆராதிக்குது. அடுத்து இன்னொரு இடத்துல இருந்து ஒன்று வந்துச்சு. இந்த பாருங்க, கையில் பைபிள் ஒன்று தூக்கிட்டு போகிறான் பாருங்க, அதை வாசிக்கிறது நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் கதையை முடிச்சிடலாம். பக்கத்தில் இன்னொரு போட்டியாக எழுந்து சொன்னிச்சு. அட பைபிளெல்லாம் கிழிச்சு கொடுத்தனா கூட அவன் மறுபடியும் அதே தான். கடைசியில் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு குட்டி பிசாசு எழுந்து சொன்னிச்சு, ரொம்ப ஈஸிங்க, எல்லாரையும் பிஸியாக்கி விட்டுரு, பெஸ்ட்டு, எல்லா கிறிஸ்தவனையும் பிஸியாகிரு, அதுக்கப்புறம் பார். இப்போ லூசிபரை எழுதுன்னு கையை தட்டினானா, கதை தான், மறுபடியும் சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஏங்க எல்லாரையும் பிஸியாகிரு. பிஸி ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க சொல்கிற இயேசுகிட்ட இருந்து அந்த கனெக்ஷனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றும் குறைய ஆரம்பிச்சிடும். பாருங்க பிரதர், இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம சர்ச்சை கட் பண்ணுறோம், ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராயப்பட வேண்டியது மேலே இருக்கிற மரம் இல்லை, கீழே இருக்கிற ரூட். ஏன் பிரதர் எனக்கு பைபிள் வாசிக்கிறது போர் அடிக்குது, நான் நல்லதான் பிரதர் வாசித்தேன், இப்போ எனக்கு அதெல்லாம் போர் அடிக்குது பிரதர். ஆராயப்பட வேண்டியது மேலே இல்லை, கீழே இருக்கிற வேற. ஏன் பிரதர் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தேன், இன்னைக்கு என்னால் அப்படி இருக்கவே முடியல பிரதர். காரணம் என்ன தெரியுமா? வேற கொஞ்சம் சரியா இருக்குதான்னு பார்க்காதது தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை அறிந்த நாட்களை விட இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பிஸியாவே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உன்னத பாட்டில் கூட சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 1 verse 6, அங்க மணவாட்டி சொல்றா, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்காமற் போயிட்டேனே. ஏங்க ஊர்ல இருக்கிற திராட்சை தோட்டத்தெல்லாம் நான் காத்தேன், என் சகோதரருடைய திராட்சை தோட்டங்கள்லாம் நான் காத்தேன், ஆனா என் திராட்சை தோட்டத்தை நான் காக்காமலே போயிட்டேனே அப்படின்னு சொல்றேன். எப்ப தெரியுமா உங்களுடைய வழி விலகுதல்ன்றது தொடங்கும்? கவனிங்க, நீங்க வழி விலகாம ஓடணுன்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அட போய் எதுனா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறவங்களை நான் பேசல. நான் எதை தொடங்கினேனோ அதை சரியாய் முடிக்க வேண்டும் என்று எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆசை இருக்குதோ நான் அவர்களோடு பேசுகிறேன். நீங்கள் தொடங்கினதை சரியாய் முடிக்க வேண்டுமே ஆனால் முதலாவது தேவை, எல்லா தேவையும் அதுதான், அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் சரியான விதத்தில் இருக்கிறதா என்பதை மாத்திரம் அப்படி பார்த்துக்கிறது நல்லது. எப்பொழுது அவரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு குறையுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே மந்த நிலைமை வந்துடும். அந்த டல்னஸ்ன்றது தானா வந்துடும். பாருங்க, தேவ பிள்ளைகள், ஒரு பரிசுத்தவான் சொன்னார், தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் உடனடியாக பாவத்தில் விழுந்து விடவே மாட்டார்கள். யாருன்னா யோசிச்சு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டுறேன், சபைக்கு வர்றேன், வேதத்தை வாசிக்கிறேன்,
அல்லது ஊழியம் செய்யறேன்னு சொல்றவன் ஒரு நாளும் துணிகரமான பாவத்திலே உடனே விழவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா கட்டாயிட்டே வருது பிரதர். உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது, ஆனால் கட்டாயிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விளக்குவான். ஒரு நாளைக்கு சர்ச்சு போறது போர் அடிக்கும், அப்புறம் ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள்லாம் போர் அடிக்கும். அந்த காரியத்தை வேற ஒன்று பைசா வந்து எடுத்துரும். வாசிடலாமா? ஆமோஸ் சாப்டர் 8 ஏற்கனவே வாசிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் போட்டுருக்கு பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய பரிதாபமான நிலைமை என்னன்னு பாருங்க. ஆமோஸ் 8வது அதிகாரம் 3 இருந்து மேல இருந்தே வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆமோஸ் சாப்டர் 8 from verse 3. அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். தேவாலயம் இருக்குது, தேவாலயம் போகல, தேவாலயம் அங்கதான் இருக்குது. அடுத்தது, எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து, இதெல்லாம் அவிசுவாசி சொல்றான்னு நினைக்காதீங்க, விசுவாசிங்க சொல்றதுதான் அவர் எழுதுறாரு. வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே. இவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? ஓய்வு நாள் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழிவு விடுறது. அவங்க சொன்னாங்க, அட எப்பப்பா முடியும், சீக்கிரம் போய் கடையை திறக்கலாம். சில பேருக்கு பாருங்க, சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருப்போம், எண்ணம் ஃபுல்லா எங்கேயோ இருந்துட்டு இருக்கும். இதைத்தான் சொல்றாரு ஆண்டவர். ஏங்க, ஓய்வு நாள் கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருக்கும்படி, ஏசாயா 58வது அதிகாரத்தில் அதை தான் வாசிக்கும். ஓய்வு நாள்னாலே கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருக்கும்படி நாம அவர்ல மனமகிழ்ச்சி, அவர் நம்ம மேல மனமகிழ்ச்சியா இருப்பாரு. இவங்க சொன்னாங்களாம், எப்பப்பா இந்த ஓய்வு நாள் முடியும், டக்குன்னு போய் கடையை திறக்கலாம், நாம பண்ற அழிச்சட்டையத்தை பண்ணிட்டே இருக்கலாம், நாம இப்படி நல்லா கல்லா கட்டலாம். கர்த்தர் சொல்றாரு. இவர்களுக்கு தான் பின்னால சொல்றாரு, இங்க பார், ஒரு பஞ்சம் வரும். என்ன பஞ்சம் அது? உன் பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் இருக்கும், உன் களஞ்சியத்துல எல்லாம் நிறைஞ்சு வழியும். ஆனா ஒரே ஒரு பஞ்சம், ஆகார குறைவினாலே அல்ல, என் வசனம் கிடைக்காத ஒரு கொடிய பஞ்சத்தை. அதே அதிகாரத்தில் தான் பின்னால போட்டிருக்காரு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. ஆமா, 12வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்து போனாலும் கூட அது கிடைக்காது. யாருக்கு தெரியுமா? தேவனுடைய பிரசனம் நிறைவாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும் பொழுது, இதை விட எனக்கு அது முக்கியம் சொல்லிட்டு யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் வந்து சேரும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு முக்கியம் இது இல்லான்னு சொல்லிட்டு, அது பிரச்சனைனால வருதோ, வியாதினால வருதோ, வருத்தத்தினால வருதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாயிண்ட்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எப்பொழுதெல்லாம் நீ என்ன உதாசீனப்படுத்திட்டு மற்றதெல்லாம் முக்கியம்னு போனியோ, அதெல்லாம் வெறுத்து போய், ஐயோ என் வாழ்க்கையில நிம்மதி வேணுமா ஆண்டவரே, விடுதலை வேணுமே ஆண்டவரேன்னு தேடும் பொழுது அந்த விடுதலையும் நிம்மதியும் கொடுக்கிற வசனம் கிடையாம போகிற பஞ்சம் வந்துருட்டாரு. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நான் ஒருவேளை இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நான் பழைய ஏற்பாட்டில் உள்ளதையே பேசிட்டல, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு என்று தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை தான் உங்களோட பேசுறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? இன்னைக்கு பாருங்க, மற்ற எல்லாத்து மேலே நமக்கு ஆர்வம் இருக்கு, எல்லாத்திலையும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா? வாசிடலாமா? எல்லாரும் இயேசுனுடைய வரைக்கு ஆயத்தமாறோம், நம்முடைய வழிகளை சீர்படுத்தணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். லூக் சாப்டர் 21, லூக்கா 21வது அதிகாரம், எல்லாரும் எடுங்க, 33 இருந்து. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அவர் திட்டம் தெளிவா சொல்லிட்டார். இயேசு சொன்னார், வேற ஒருத்தர் சொல்லல, இயேசு இதை சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. 34 வசனம் கவனிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு
நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு போட்டுட்டு, பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்காத, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சொல்லிட்டாருங்க. இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. பட் பி ஆன் யுவர் காட், டோன்ட் லெட் த ஷார்ப் எட்ஜ் ஆஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் டல்ட் பை parties and drinking and shopping, otherwise that day is going to take you by complete surprise, spring on you suddenly like a trap. நீ கவலைப்படணும்னா ஒரு காரியத்திற்கு கவலைப்படணும். என்னை ரட்சித்த என்னுடைய ஆண்டவர் வரப்போறாரு, அவருக்கு முன்னால நான் நிக்கிற பாத்திரவானா இருக்கணும்னு அதுக்கு கவலைப்படணுமே தவிர, அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தனா, இன்னொரு இடத்துல சொல்றது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னால் நிக்க பாத்திரவானவே இருக்க முடியாது. உன்னுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் சீர்படுத்து, ஸ்திரப்படுத்து. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன பாருங்க, இது எப்ப தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப சாத்தியமாகும் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலே நாம அவர் மேல வைத்த அன்பையும் நம்பிக்கையும் கடைசி வரையிலும் காத்து கொள்ள நமக்கு ஆசை இருக்கும் பொழுதுதான், நமக்கு வாஞ்சை இருக்கும் பொழுது மட்டும்தாங்க இது முடியும். ஏனோ தானோன்னு அப்படி நிர்விசாரமா கவலை இல்லாம அதை குறித்து கரிசனம் இல்லாமல் இருப்போமே. ஆனால் ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என்ன ஆசீர்வதிச்சிட்டார், அல்லது ஆண்டவர் அவ்வப்போது கொடுக்கிறார், நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லுகிறது அல்ல. என்னை ரட்சித்த ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நான் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக நடக்கணும்னு நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அப்பொழுது மாத்திரம்தான் பிரதர் இது சாத்தியம். அப்பொழுதுதான் மற்ற எல்லா நன்மைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும். உதாரணத்திற்கு அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சக்சஸ்ஃபுல் மேரேஜ் அப்படின்னு சொன்னா எது தெரியுமா சொல்லுவாங்க? சக்சஸ்ஃபுல் மேரேஜ். பிரச்சனை வராத மேரேஜை சொல்லலை, நீ தொடங்கின மாதிரி அவ்வளோ நேர்த்த வந்து முடிக்கிற பாரு, அதுக்கு பேர் தான் சக்சஸ்ஃபுல் மேரேஜ். சக்சஸ்ஃபுல் மேரேஜ். சில பேர் பாரு 40 வருஷமா 50 வருஷமா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எலியும் பூனையுமாவே இருக்கும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வசனங்கள் காட்டிடுறேன் பாருங்க. ஆரம்பத்தில் நான் அவர் மேல எந்த அளவிற்கு இருந்தேனோ முடிவு வரையிலும் அதே ஈடுபாடோடு அதே ஆசையோடு நான் இருக்கும் பொழுது மாத்திரம் அது சாத்தியப்படும் பாருங்க. சாத்தியப்படும். சில பேருக்கு அப்படி இல்லை, அப்படியே ஓடுது பிரதர் வண்டி. ஒரு நாள் அப்படிதான் பெஸ்ட் கப்பலுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஒரு பெரிய ஆடு கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கணவன் மனைவி என்ன பெஸ்ட் கப்புள் அவார்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுவேன் பார்க்குறவங்க ஹனின்றாங்க, ஸ்வீட் ஹார்ட் பேசிக்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு பேர் மாத்திரம் உட்காந்து தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஜட்ஜு வந்தாரு, நீ தான் பெஸ்ட் கப்புள் புடி போ. வந்தவனுக்குலாம் கோவம், யோ நாங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறோம், நீ எங்களுக்கு கொடுக்காம அவங்க கொடுத்துட்டியே. அவர் சொன்னார், அதுக்கு கல்யாணம் ஆகி 48 வருஷம்னு போட்டு வச்சிருக்குது பேப்பரில். 48 வருஷமா இதே மாதிரி சண்டை போட்டு கூட இன்னும் டைவர்ஸ் வாங்காம இருக்குது பாரு. இதை விட பெஸ்ட் கப்பல் உலகத்துல யார் இருக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. நான் தொடங்கினது கிறிஸ்தவனா தொடங்கிட்டேன், சாகும் பொழுது கிறிஸ்தவனா செத்தேன் அப்படின்றது இல்லை. வாசிடலாமா ஒரு வசனத்தை? நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு வீட்டில் போய் உட்காந்து இந்த 13 அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 வாசிச்சு வாசிச்சு எந்த அளவுக்கு ருசிக்கணுமோ ருசிங்க. வாசிடலாமா? 3வது அதிகாரம் 6ல் இருந்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசேயோட கம்பேர் பண்ணி பேசுறாரு. அதை நம்ம கர்த்தரிசிதமான இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம். 6வது வசனம் கவனிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு, தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் ஆரம்பத்தில் கொண்டிருந்தோம், அதை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் மாத்திரம்தான் நாம் அவருடைய வீடாயிருப்போம். அப்படி அடுத்த வசனங்களை வாசிச்சாதான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் பாருங்க. 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை வெறுத்து அவர்கள் எப்பொழுதும் அங்கே அந்த வார்த்தையை தான் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. அது இருக்கிற வழியை விட்டுட்டு விலகி போற ஜனம், இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். வாசிங்க, அந்த வசனமே உங்களுக்கு அர்த்தம் செய்தியா இருக்குது பாருங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, அங்கேயும் போட்டிருக்க பாருங்க, விலகிறது தான், விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களிலே ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 14 வசனத்திலே அதே தான் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் உனக்கு என்ன இருந்துச்சோ கடைசி வரைக்கும் அது இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆர்வம் உனக்கு கடைசி வரையிலும் இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு, நான் கிறிஸ்து இயேசுவினால எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம், கவனிங்க. ஒன்று செய்கிறேன், என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி தொடர்கிறேன். வெறுமனே தொடர்கிறேன் இல்லை, ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஆசை போய் ஓடுறது வேஸ்ட். ஆசை போய் தொடர்றது வேஸ்ட்டுங்க. என் கிறிஸ்தவ ஓட்டத்தில் கவனிங்க, நான் என்னைக்கு ஆசை அவர் மேல இருக்கிற ஆசையும் அவரோட இருக்கிற அந்த நெருக்கமும் குறையுதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்னுடைய கவனம் வேற ஒன்று மேல போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க பார், அது வெறுமனே பாவம்னு நினைக்காத, சில நேரத்தில் உலக பிரகாரமான கவலை கூட வந்துடும். லூக்கா 21 அதிகாரத்தில் அவர் அதை தான் சொல்றாரு, உங்களுடைய கவலை என்னுடைய ஆத்மா ஈடேறுவதை குறித்து இருக்கணுமே தவிர இந்த பெருந்திண்டினால உலக கவலைனால. இங்க இந்த நான் வாசின அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா போட்டிருக்கு, பை பார்ட்டிஸ். Don't let the sharp edge of your expectation dulled by parties and drinking and shopping ன்னு வேற போட்டு வச்சு. எதை வாங்கலாம், என்ன பண்ணலாம், எதை குடிக்கலாம், எதை புசிக்கலான்னு அது மேலேயே உன் கவனம் போயிடாம அவருடைய வருகையில நான் நிற்கணுமே, இந்த ஒன்று மாத்திரம் உனக்கு லைஃப்ல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கட்டும். பிரதர், நினைக்க நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். நான் தொடங்கினதை குறித்து பேசல, நாம் எப்படி முடிக்க போறோன்றதை குறித்து நான் பேசுறேன். இது நான் சொல்லல, ஆண்டவர் அவ்வளவு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் அதெல்லாம் அவர் வேலை தான். ஆனால் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, வாசிங்க 2:12, Philippians chapter 2 verse 12. எல்லாரும் சேர்ந்த வாசியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Hebrews chapter 2 verse 12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க. உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க. அதுக்கெல்லாம் பிரயாசப்படுறோமே, இதுக்கு பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மேல இருக்கிற அந்த ஆசை மாத்திரம், அந்த கவனம் மாத்திரம் வேற எங்கேயுமே திரும்பிடக்கூடாது. நேற்று ராத்திரி இந்த வசனங்களை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை என்னால திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து ஒரு திகில் எனக்குள்ள வந்துச்சு. எப்பொழுதுமே நம்ம தியானிச்ச வசனங்கள் தான். இயேசு சீசர்ல 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். எதுக்கு தெரியுமா தெரிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு? எதற்கு தெரிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு தெரியுமா? வாசிக்கலாமா? மார்க் 3வது அதிகாரம் 14-19. இங்கிலீஷ்ல முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரியல.
என்ன வசனங்கள் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அது ஃபஸ்ட்டு அதுக்கு தான் என் கூட நீங்கள் இருக்கணும். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், நல்ல கவனிங்க, அவர்கள் யாரெனில், சரி போதும், அப்படி 12 பேர் வருது. 19 வசனத்தை வாசிங்க. அவரை காட்டி கொடுத்தது பின்னால் எழுதுனால காட்டி கொடுத்த, சரியா? ஏசு செலக்ட் பண்ண அன்னைக்கே எழுதியிருந்தா அந்த காட்டி கொடுத்தன்ற பேர் இருந்திருக்காது, யூதாசன் தான் இருந்திருக்கும். என்ரோல் பண்ணும்பொழுது பேர் என்னப்பா, அங்கே பேதுரு பேர் போட்டபடியே கீழே யூதாஸ் காரியோத். ஒரே அழைப்புங்க, நல்லா தொடங்கணும், நல்லா கவனிக்கணும். எல்லா பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு. இயேசு நாமத்தினால மற்ற சீசர்கள் எப்படி பிசாசுகளை துரத்துனாங்களோ அதே காரியத்தை அவன் செஞ்சான். அதே காரியத்தை செஞ்சான். பிசாசுகளை துரத்தும் பொழுது, அப்பா என்ன பெரிய அதிகாரம், எனக்கு எவ்வளோ அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு இவ்வளோ பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இவன் வாழ்க்கையில ஒரே ஒரு நேரம் மாறிச்சு. என்ன தெரியுமா? நான் இயேசு காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க? உலகமா இயேசுவான்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கொஞ்சம் அவனுடைய கவனம் மட்டும் திரும்பிச்சு. அந்த ஒரு வசங்களை வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம். நான் நேற்று நினச்சிட்டு இருந்தது சொல்கிறேனே. யோவான் 13வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சீசருடைய பாதங்கள்லாம் கழுவிக்கிட்டே இருக்கிறார். 21 வாசிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, ஜான் சாப்டர் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு சீஷர்கள் இயேசுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இயேசு பக்கத்தில் யோவான் இருக்கிறான், கரெக்டாக? அவன் தான் மார்பில் சாய முடியும். மார்பிள்னா இடது கை பக்கத்தில். யோவான்லேருந்து தொடங்கினா லிஸ்டில் கடைசி யூதாஸ் காரியோத், சரியா? நீங்கள் இல்லை முன்னே தான் இருந்தால் பின்னா இருந்தால் இருந்துட்டு போட்டுமா என்ன? 12 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய சர்க்கிள் இருந்திருக்க போகுது. 12 பேருங்க, இதில் 12 பேர் பிரித்து வச்சிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஏங்க, யோவான் இயேசுனுடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தான். அப்படியே லைன் டேபிளை சுற்றி போச்சுன்னு வச்சிங்களேன், முடிகிறது யூதாஸ் காரியோத். நல்ல கவனிங்க. இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தது போல இவனுக்கும் சாயிற அந்த பாக்கியம் கிடைச்சதுங்க. அதே பாக்கியம். ஆண்டவர், நான் உங்களுடைய மார்பில் சாய்ந்துக்கிட்டான்னு கேட்டான். அதெல்லாம் சாயக்கூடாது, யோவான் தான் சாயணும் சொல்றவனும் இல்லை ஆண்டவர். இவரெல்லாம் இயேசு என்ன செய்வாரோன்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது, இவரெல்லாம் இயேசு தங்களை விட்டு போக போறேன்னு சொல்றதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் வேற ஒரு கவலை இருந்துச்சு. நான் இன்னைக்கு போட்ட பிளான் கரெக்டாக நடக்கணுமா நடக்காதா? நான் போட்ட பிளான் கரெக்டாக நடக்கணுமே, எனக்கு அந்த 30 வெள்ளிக்காசுகள் வேணுமே, கரெக்டாக பிளான் பிசுறாமல் இருக்கணுமே. பிரதர் கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கவலைகள்லாம் நிறைய நேரத்தில் இயேசு குறித்து இல்லை, வேற எதையோ குறித்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தான் தம்முடைய சரீரத்தின் ரத்தத்தையும் அவர் பிட்டு பகிர்ந்து கொடுக்க போகிறாரு. இன்னைக்கு உங்களுடைய அட்ராக்ஷன் எங்கே இருக்குது, உங்கள் அஃபெக்ஷன் எங்கே இருக்குது? கொஞ்சம் நேரம் ஆராய்ந்து பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டவைகளை விட்டு ஒரு நாளும் வழி விலகாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த இயேசு மேலே மாத்திரம் உன் கவனம் இருக்கட்டும். இயேசு எனக்கு தெரியுங்க, அப்படி இல்லை. உன் இயேசுவை அப்படி கவனிச்சு பார். இந்த இயேசு இந்த சூழலில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? இந்த இயேசு எப்படி பேசியிருப்பார்? இந்த இயேசு எனக்கு என்னெல்லாம் செஞ்சார்? இந்த இயேசு என்னை மீட்கும்படி எனக்கு கொடுத்த விலைக்கரையம் என்ன? இந்த இயேசுனுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த இயேசு வரும்பொழுது அவருடைய வருகையில் நான் காணப்படணுமே. இது மாத்திரம் வாழ்க்கையில் கவனமாக இருக்கட்டும். பிரதர், கவலைப்பட்டு கலங்கிறதுக்கு 1000 காரணம் வாழ்க்கையில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் உங்களுடைய நோக்கமும் என் நோக்கமும் என்னைக்கு அவர் மேலே கரெக்டாக போய் பதியுதோ, மீது எல்லாவற்றையும் பார்த்து நடத்துறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த ஒரே தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க பாருங்க, அது மாத்திரம் உங்கள் லைஃப்பில் இயேசுவாக மாறட்டும்.
இன்னைக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம். அப்போஸ்தலனாகிய யோவானை போலவே இயேசுனுடைய மார்புல சாய்ந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சேவியர் வேண்டாம், சில்வர் தான் வேணும்னு சொல்லக்கூடிய நிலைமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ரெண்டும் இருக்குதுங்க உங்க முன்னால. எனக்கு இயேசு வேணுமா, வெள்ளி காசு வேணுமா? என் வழி விலகாம நான் ஓடணுமா, இல்லை என்னுடைய ஆதாயத்திற்காக கொஞ்சம் நான் வழிகளை விலக்கிக்கலாமா? இட்ஸ் அப் டு யூ. ஆண்டவர் எப்பொழுதுனா நம்முடைய வழியை ரொம்ப நம்ம மேல பலாத்காரம் பண்றவர் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, ஜீவனை வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு நீ சூஸ் பண்ணிக்க. உனக்கு நன்மை என்னதென்று அவர் உனக்கு ஏற்கனவே போதிச்சிருக்கிறார். மறந்துடாதீங்க, நன்மை என்னதென்று அவர் உனக்கு போதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாசல் கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. நீ திறந்தா நான் வருவேன், நீ திறந்தா நான் வருவேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் வரட்டும். பிரதர் சிஸ்டர், கடைசி வரைக்கும் நாம் தேவனுடைய வீடா இருக்கணும், இருந்தே தீரணும். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். அது வெறுமனே வசனமா போயிடக்கூடாது, எழுதப்பட்ட வார்த்தைகளாவே போயிடக்கூடாது. என் வாழ்க்கையின் அனுபவமா மாறணும். பிரதர் கொஞ்சம் அப்படி வாங்கல, சும்மா மேலோட்டமா கிறிஸ்துவ நான் வாழ்றதெல்லாம் கொஞ்சம் முடியட்டுமே. அல்லது இந்த உலக பிரகாரம் நன்மைகளுக்காக மாத்திரமே இயேசு எனக்கு வேணும்னு அவரை தேடுறத கொஞ்சம் விடுங்களேன். வேதம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்மை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவங்க அந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாதுங்க. எனக்கு ஆண்டவர் வீட்டை தரணும், வாசலை தரணும், பொருளாதார ஆசீர்வாதங்களை தரணும், நல்லா இருக்கணும், அதுக்கு மாத்திரமே இயேசுவை தேடாதீங்க. வேதம் சொல்கிறது, அப்படி நாம் தேடுவோமே ஆனால் நம்மை விட பரிதவிக்கப்படத்தக்கவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்கள் நானும் கேட்கறதெல்லாம் இயேசு தர்றாரு. நான் அதுக்காக தேடல பிரதர் சிஸ்டர், நான் அதுக்காக தேட போறது இல்லை. அவரை எனக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்யணும்னு நான் நினைக்கிறது இல்லை, அவருக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்யணுமே நினைக்கணும். சங்கீதக்காரன் சொன்னா, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரணும். தாவீது, வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் இருக்குதையா சொல்றான், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். பிரதர், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாத ஒரு மனிதன், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிற பாக்கியத்தை முழுமையாய் பெறாத ஒருவன் அன்னைக்கு சொன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க போதிங்க ஆண்டவரே. நீங்கள் நானும் கேட்க வேண்டியது எவ்வளவு அவசியம் தெரியுமா? எவ்வளவு அவசியம் தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாள்ல தாவீது நமக்கு முன்னால வந்து நிப்பான். நான் இயேசுக்கு சிநேகிதனா இருக்கிற பாக்கியம் தான் எனக்கு, மணவாளனுக்கு தோழனா இருக்கிற பாக்கியம் தான் எனக்கு. நீ மணவாட்டியா இருக்கிற பாக்கியத்தை அவர் உனக்கு கொடுத்தாரு, நீ அவருக்கு பிரியமா நடக்கிறத பத்தி யோசிக்கல. கேட்பானே, யோவான் சாணன் வந்து சொல்லுவான், நான் மணவாளனுக்கு தோழனா இருந்த அவருடைய சத்தத்தை கேட்கறதுனால பாக்கியம் பெற்றவன். நீ மணவாளனுக்கு மணவாட்டியா இருக்கிற பாக்கியத்தை பெற்றாயே, ஏன் உன் நோக்கம் அவர் மேல இல்லாம போயிட்டு? ஏன் போச்சு பிரதர்? பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள், ஏன் தேவதூதரும் கூட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். எதை உற்று பார்க்க? அவர் கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உற்று பார்க்க. இழப்புகள் தான் பிரதர், இழக்க வேண்டியது இருந்துச்சு, ஆனா என் நோக்கம் மாற போறதே இல்லை. என் கவனம் முழுவதும் இயேசு மேல நான் பதிக்க போறேன். பதித்து ஆகணும். இயேசு வருவார், போறேன்னு சும்மா பேசுறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவராகிலும் வழியை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவராகிலும் விலகாதபடிக்கு. இங்க தெருல கர்த்தர் யாரெல்லாம் இடப்படுறார் எனக்கு தெரியும். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாரே, ஆனால் அதற்கு காரணம் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் நோக்கம் எல்லாரும் ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஒருத்தருடைய நோக்கம் கூட இயேசுவை தவிர்த்து வேற எதின் மேலேயும் போகக்கூடாது. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்,
நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாம் கையை உயர்த்துங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும்